வணக்கம், என் பெயர் டாக்டர் குருத்தவன். இன்று இந்த வீடியோவில் எந்த நோயாளிக்கும் எந்த மனிதருக்கும் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி நாம் பேசப் போகிறோம். எப்போதும் ஒரு பக்கவாத நோயாளி வரும்போது அவர் எங்களுடன் உட்காரும் போது என்னை நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், என்ன சாப்பிடக்கூடாது, எந்த வகையான உணவு சாப்பிடுவீர்கள் என்று. அப்பொழுது சில சமயங்களில் நாம் கவனிக்கிறோம், சில நோயாளிகளில் பக்கவாதம் அதிகமாக காணப்படுகிறது. அவர்களின் உணவு பழக்கங்கள் மோசமாக இருக்கும். அதில் முதன்மையாக இருப்பது மட்டன், அதாவது சிவப்பு இறைச்சி அதிகம் சாப்பிடுவது. நாம் அடிக்கடி பார்க்கிறோம், யாராவது வீட்டில் அதிகமாக விருந்து நடக்கிறது, மட்டன் அதிகமாக சமைக்கப்படுகிறது, சிவப்பு இறைச்சி அதிகமாக சமைக்கப்படுகிறது, அதை தொடர்ந்து அதிகமாக சாப்பிடுகிறார்கள். அந்த மாதிரியான நோயாளிகளில் பக்கவாதம் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு பின்னால் 2 காரணங்கள் உள்ளன. எல்லா சிவப்பு இறைச்சியிலும் முதலில் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அது உடலில் அழற்சி ஏற்படுத்தும் தன்மையும் அதிகமாக உள்ளது. இந்த டீமோ மற்றும் கொலஸ்ட்ரால் உடலில் அதிகரிக்கும் போது இரத்தம் கட்டி உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து மட்டன் சாப்பிடும் போது பக்கவாதம் ஏற்பட்ட நோயாளிகளை நாம் பார்க்க நேரிடுகிறது. இதுதான் முதன்மையான விஷயம், கவனிக்க வேண்டியது. நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள விரும்பினால், பக்கவாதத்திலிருந்து தப்பிக்க விரும்பினால் மட்டனை விட்டுவிடுங்கள். ஏற்கனவே பக்கவாதம் ஏற்பட்டவர்களும் ஒருமுறை யோசித்து பாருங்கள், அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படும் முன்பு அந்த வாரத்தில் எத்தனை முறை இந்த உணவை எடுத்துக்கொண்டார்கள் என்று. மட்டன் மட்டுமல்லாமல் மற்ற எல்லா கனமான, அதாவது ரெட் மீட் வகைகளும் மிகவும் ஆபத்தானவை. அது பன்றி இறைச்சியிலிருந்து வந்தாலும் சரி, மாடு இறைச்சியிலிருந்து வந்தாலும் சரி, இதையெல்லாம் முழுமையாக நிறுத்த வேண்டும். வெள்ளை இறைச்சி என்பது ஒரு வகை, அதை நாம் தினசரி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். ரெட் மீட் மாதத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுவது கூட கடினம், வருடத்தில் ஒரு 2 முறை சாப்பிடலாம். ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிட்டால் நமக்கு பக்கவாதம் மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தம், கொழுப்பு அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உள்ளது. அடிக்கடி நோயாளிகள் நினைக்கிறார்கள், அவர்கள் மிகவும் ஒல்லியாக இருப்பதால் அவர்களுடைய உடலில் கொழுப்பு இருக்கவே இருக்காது என்று. ஆனால் அது உண்மையல்ல. நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் இருக்கலாம். கொழுப்புக்கு ஒல்லி, குண்டு என்பதோடு எந்த தொடர்பும் இல்லை. அதனால் இந்த உண்மையும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 2வது மிக முக்கியமான விஷயத்திற்கு போகலாம். அது கச்சோரிகள். எல்லா டெல்லி வாசிகளும், லக்னோ வாசிகளும், குறிப்பாக வெஜிடேரியன்கள், அவரிடம் நிச்சயம் கேட்போம், நீங்கள் எவ்வளவு கச்சோரிகள் சாப்பிடுவீர்கள் என்று. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், பாதி பேர் சொல்கிறார்கள், சார் ஆமாம், நாங்க கச்சோரி பூரி இல்லாமல் இருக்கவே முடியாதுலோ. அப்படி என்றால் கச்சோரி பூரிக்குள் என்ன போகிறது? அதுதான் கொழுப்பு. நாம் இதை அதிகமாக உட்கொள்கிறோம். தினமும் காலை உணவுக்கு வெளியிலிருந்து கச்சோரி சாப்பிடுகிறோம் என்றால் நோயாளியின் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது என்பதை பார்க்கிறோம். கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக ஆரம்பிக்கிறது. அந்த கொலஸ்ட்ரால் தான் உங்கள் ஆர்டரியில் சேர ஆரம்பிக்கிறது. உங்கள் இதயத்தில் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. இதயத்தில் பிரச்சனை உருவாகவில்லை என்றாலும் அந்த சேர்க்கப்பட்டுள்ளவை வெளியேறி உங்கள் மூளையில் சென்று கிளாட் உருவாக்கி உங்களுக்கு பக்கவாதம் ஏற்படுத்தலாம், அல்லது உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து மூளை இரத்த கசிவு ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த கச்சோரி, பூரி மாதிரியானவை, இவை விழாக்களுக்கு மட்டும் விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை உணவாக இதை சாப்பிடாதீர்கள், ஏனெனில் தினமும் சாப்பிட்டால் ஒரு பிரச்சனை வரும். இவை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் உங்களிடம் பகிர விரும்பினேன். ஏனெனில் இந்த கவனிப்புகள் அனைத்தும் நாங்கள் எங்கள் கிளினிக்கில் பார்த்தவை, எங்கள் நோயாளிகளுடன் பார்த்தவை. ஏனெனில் ஒரு நோயாளர் நேரில் வந்து சொல்வார், ஆம், நான் இப்படி செய்தேன். அப்போ உங்களுக்கு புரியும், சரி, இதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அதனால் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். போகும் முன் நீங்கள் சில பக்கவாதம் நோயாளிகளை சந்தித்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் பக்கவாதம் வந்தால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது, அதிலிருந்து எப்படி மீள முடியும் என்பதற்கான தெளிவான புரிதல் உங்களுக்கு